பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 59 அதிகாரம் 2 வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு நடுச்சுவர், பாவம் என்கிற, அக்கிரமம் என்கிற ஒரு நடுச்சுவர் இருக்கிறது. இந்த அக்கிரமம், பாவம் என்கிற நடுச்சுவர் நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிறபடினால் தேவனுடைய பார்வை நம்மையில் படாமல் அந்த நடுச்சுவர் தடுத்து விடுகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கும் அவருடைய முகத்தை மறைத்து விடுகிறது. அவர் நமக்கு செவி கொடுக்காதபடி அந்த நடுச்சுவர் தடுத்து விடுகிறது. எனவே இந்த நடுச்சுவர் இன்றைக்கு தகர்க்கப்பட வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற இந்த நடுச்சுவர், பாவம், அக்கிரமம் என்கிற நடுச்சுவர் தகர்க்கப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வராக. ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஏனென்றால் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் வந்து உலாவுவார். தேவன் உலாவும் போது ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட உட்கார்ந்து பேசி சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தின், ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம் அது. அப்படி தேவனோடு கூட உறவு வைத்திருந்த அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் என்கிற தேவனுக்கு விரோதமான காரியம் செய்து தேவன் பார்வைக்கு அவர்கள் விலகி போனார்கள். ஆமென். சத்துரு பாவம் செய்ய தூண்டினான். இவர்கள் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவனை பார்க்க முடியலை. இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறார். தேவன் தோட்டத்தில் வந்து ஆதாமே என்று கூப்பிடுகிறார். நீ எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். ஆதாம் சொல்கிறான், ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் நான் உம்மை பார்க்க முடியும், பயந்து தோட்டத்தில் விருட்சத்தில் ஒழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பாருங்கள், ஆண்டவருக்கும் தேவனுக்கும் நடுவே, ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இடையில், அந்த குடும்பத்துக்கு இடையில் ஒரு நடுச்சுவர். தேவன் பேசுகிறது கேட்குது, ஆதாம் பேசுகிறது கேட்குது, ஆனால் தேவனை பார்க்க முடியல. நடுவில் பாவம் என்கிற நடுச்சுவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை விட்டு தூரமாய் போவதற்கு காரணமாக இருக்கிற பாவம், அக்கிரமம் என்கிற நடுச்சுவரை நாம் உடைத்து போட வேண்டும், தகர்த்து எறிய வேண்டும். தேவன் நமக்கு அதற்கு கிருபை தருவாராக. இப்போ பாருங்கள், பாவம் செய்தபடினால அந்த ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர்! நம்முடைய ஆண்டவரை தேவன் தம்முடைய ஒரே குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவர் இரத்தம் சிந்தினபடினால் நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற அந்த பாவம் என்கிற நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். தேவனுக்கு தூரமாக இருந்த நாம் இப்பொழுது தேவனுக்கு அருகில் வந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட பாவம் செய்யும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகருடைய ஜெபம், அவங்க அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அற்புதம் நடக்கலை, ஜெபம் கேட்கப்படலை. ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவே அந்த பாவம் என்கிற ஒரு நடுச்சுவர் இருக்கிறது. அது தகர்க்கப்படணும். அது தகர்க்கப்பட்டால் தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, ஏன் நமக்கு ஜெபத்துக்கு பதில் வரவில்லை? ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நமக்கும் தேவனுக்கும் நடுவே அந்த பாவம் என்கிற நடுச்சுவர் இருக்கிறது. அது இன்றைக்கு உடைத்து எறியப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். தாவீது பாவம் செய்தான், பாவம் செய்ததை மறைத்து விட்டான். இப்பொழுது தேவ சமூகத்தில் போய் மனங்கசந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறான், வேண்டுதல் செய்கிறான். பிள்ளை பலவீனப்பட்டு வியாதிவாய்ப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளை பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. அந்த தாவீதுடைய பிள்ளை செத்து போச்சு. காரணம் என்னென்னா, தாவீதுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பாவம் என்கிற நடுசுவர் எழும்பினது. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் அற்புதம் செய்ய முடியலை? ஏன் தேவனுடைய கண்கள் நம்ம மேல் பட முடியலைன்னா
நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருக்கிற அந்த பாவம் என்கிற அக்கிரமம் என்கிற நடுசுவர் இருக்கிறது. அது இன்றைக்கு தகர்க்கப்படணும், அது உடைக்கப்படணும். அது உடைக்கப்பட்டால் மட்டுமே தேவனால் நமக்கு உதவி செய்ய முடியும். எனவே இந்த பாவம் என்கிற அக்கிரமம் என்கிற நடுசுவரை யார் உடைப்பது? தேவன் உடைப்பாரா? இல்லை, நம்ம தான் உடைக்கணும். அல்லேலூயா. நம்ம உடைத்து அந்த பாவம் என்கிற அக்கிரமம் என்கிற நடுசுவரை உடைத்து நாம் தேவனுக்குள்ளே செல்வோம். அவர் சமூகத்திலே போவோம். தேவனோடு கூட ஒப்புரவாகும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் அந்த பாவம் என்கிற நடுசுவரை உடைத்து தேவனிடத்தில் போய் அவருடைய கிருபாசன தண்டையில் போய் சேருவோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நான் கேட்ட இந்த வசனத்தின்படி எங்கள் அக்கிரமங்களே, எங்கள் பாவங்களை உமக்கும் எங்களுக்கும் நடுவே ஒரு பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. ஒரு நடுச்சுவரை எழுப்பி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பிரிவினை என்கிற நடுச்சுவரை உடைப்பதற்கான எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படணும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற உமக்கும் அவர்களுக்கும் நடுவே இருக்கிற இந்த பாவம் அக்கிரமம் என்கிற நடுச்சுவர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஜெபத்தை கேட்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.